டமு எதுவா இருந்தாலும் இடைவெளி வேணும்ன்றோம். அதுவும் பயிருக்கு இன்னும் நல்ல இடைவெளி வேணும்ன்றோம். ரோஸுக்கு வந்து நம்ம இந்த இடைவெளியில நட்டா நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன இடைவெளியை சஜஸ்ட் பண்ணுவீங்க? சார் நம்ம 8 அடி சார் 8 அடி மினிமம் 8ல இருந்து 9 அடி மூக்குத்திக்கு வந்து நடவு பண்றோம். வரிசைக்கு வரிசை 8ல இருந்து 9 அடி, செடிக்கு செடி 2ல இருந்து 3 அடி வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த முறை வந்து முறையா இருக்கும். அந்த ப்ரூனிங் மெத்தேடு அது நம்ம நுணுக்கத்துல முறையெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணா இன்னும் அதிகமாக மகசூல் பெறலாம் சார். நம்ம பயிர்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா தான் பூச்சி நோய் மேலாண்மை எளிமையாக வந்து பண்ண முடியும். நம்ம அறுவடை தருணத்தில் இந்த வந்து மூக்குத்தி ரோஜான்றதுனால முள் வந்து அதிகமாக இருக்கும். பயிர் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம உள்ள போய் பூ அறுக்க முடியாது, கவாத்து பணிகளை செய்ய முடியாது, உழவேல் பணிகளை களை எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது சார். அதெல்லாம் உங்களோட சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை வந்து கரெக்டாக கொடுக்கணும்னா பயிர் இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிர் இடைவெளி இருக்கும்போது நம்ம காற்று வந்து உள்ள வந்து வெளியே போகும்போது நல்லா குளிர்ச்சியாகும். அதுக்கு எந்த நோய் பராமரும் இந்த மாதிரி இருக்கும் சார். இதுக்காக தான் பயிர் இடைவெளி முக்கியமா பண்றோம் சார். பயிர் இடைவெளினால ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி ஏற்படாம தனித்தனியா செல்ஃபா இயங்குறதுக்காக பயிர் இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அப்படி வச்சோம்னா நம்மளோட பூவோட மகசூல் வந்து நார்மலா 1 மடங்குன்னா 3 மடங்கு மகசூல் வந்து இருக்கலாம் சார். ஒரு செடிக்கு குறிப்பா ஒரு 10 கிலோ பூ இருக்குன்னா ரொம்ப பக்கம் வச்சோம்னா 10 செடிக்கு 10 கிலோ தான் பூ. எந்த அளவுக்கு இடைவெளி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பூவோட மகசூல் அதிகமா இருக்கும். அதை பராமரிக்கிறது எளிமையா இருக்கும். பூ வைக்கிறது போது கஷ்டப்பட தேவையில்லை, முள்ளுல குத்து வாங்காம இருக்கலாம். நம்ம ரோஸ் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுதாமே? நம்ம மக்களுக்காண்டி சொல்றேன் சார். கண்டிப்பா என்னன்னா இப்போ வந்து நீர் மேலாண்மை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ரோஸ்ல வந்து நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோஸ்க்கு ரொம்ப நீர் தேவைன்ற அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 3 முறை இல்லை 4 முறை வந்து நீர் பாசனம் பண்ணா போதும். நீங்க ஃபர்ஸ்ட் நடவு செஞ்சதுல 3 மாசம் வரைக்கும் ஒரு டைமிங் கண்டிப்பா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரே நேரத்தை காலை இல்லை மாலை வேலையில் விடுங்க. காலை 6 to 8 மணிக்குள்ள தண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா ஈவினிங்ல 4 to 7 மணிக்குள்ள தண்ணி விடுங்க. இந்த ரெண்டு வேலையில வந்து விட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பாக அமையும். ஏன் இந்த டைம்ல கொடுத்தா செடி வந்து குளிர்ச்சியா இருக்கும். அது இல்லாமல் அது வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டீஹைட்ரேட் அதாவது நீராவி போக்கு செடிக்கு நடக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம தண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதா அமையும். ஏன்னா நீர் வந்து அதிகமாக கொடுத்தா வந்து சாம்பல் நோய், இலைப்புள்ளி நோய் வந்துடும். நீர் கம்மியாக கொடுத்தா செம்பேஞ்சு விழுந்துடும். ஸோ ஒன்றை விட்டா ஒன்று நான் வந்து அடிச்சிருவோன்றது வந்து இந்த ரோஸ்ல வந்து முக்கியமானது. ஸோ இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நல்ல மகசூல் பெறலாம் சார். இந்த விஷயத்தை நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதை கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு முழு தகவல் கண்டிப்பா சொல்றோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க விவசாயியோட பகிர்ந்துப்போம். உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்கள் இருங்க. கண்டிப்பா வெல்வோம், ஜெயிப்போம், வெல்வோம் விவசாயி.